இன்றைய நவீன உலகத்துல தூய ஆவியானவரை நம்ம மறந்துடுறோம். அதை விட்டுட்டு தேவையற்ற காரியங்களை நம்ம அதிகமான கவனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு தூய ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்ம போற சர்ச் வெறும் ஒரு அமைப்பு தான், நம்ம படிக்கிற பைபிள் வெறும் ஒரு புத்தகம் தான், நமக்கு கிடைக்கக்கூடிய திருவருட் சாதனங்கள் வெறும் ஒரு சடங்குகள் தான். மேலும் நம்ம செய்யக்கூடிய ஜபமானது வெற்று பேச்சு மட்டும்தான், வெறும் வார்த்தை மட்டும்தான், அதுக்கு எந்தவித பலமும் கிடையாது. ஆனால் தூய ஆவியானவர் வரார் அப்படின்னா நம்ம சர்ச் ஒரு உண்மையான வாழும் கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நம்ம படிக்கிற பைபிள் இறைவார்த்தையை கொண்ட புத்தகமாக இருக்கின்றது. அந்த இறைவார்த்தைக்கு மகிமையும் வலிமையும் சேர்ப்பது தூய ஆவியானவர் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய திருவருட் சாதனங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமானது. மேலும் நம்ம செய்யக்கூடிய தனிப்பட்ட ஜபம் இருக்கு இல்லையா, அதற்கும் வலிமை சேர்ப்பது தூய ஆவியானவர் வெளிப்படும் பொழுதுதான். தூய ஆவியானவர் இல்லாம இந்த ஒரு உலகத்துல எதுவும் கிடையாது, எதற்கும் ஒரு அர்த்தமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தூய ஆவியானவர் எப்படி வெளிப்படுவார் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட குடையின் கீழ் நம்ம அவரை அடைக்க முடியுமா? அவர் சத்தமா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு ஊஃபர் சவுண்ட் கேட்டுக்கிட்டு டால்பி அட்மாஸ்ல சாங் கேட்டாதான் தூய ஆவியானவர் பிறப்பாரா? இல்லை கத்தி கத்தி ஜெபம் பண்றதால தூய ஆவியானவர் செயல்படுவாரா? இன்றைக்கும் நான் சொல்றேன், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பல பேர் கத்தி ஆராதனை பண்ணுவாங்க, பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களை விட ஆன்மீக வெறுமையில் இருந்த அன்னை தெரசா அவர்கள் எவ்வளவு பேரோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்ற அமைப்பு மூலமா பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தேவையான உதவிகள் சரியான நேரத்தில் சென்றடைந்திருக்கின்றன. தூய ஆவியானவர் இங்கே எப்படி செயல்பட்டிருக்கார் என்பதை பாருங்கள். அன்னை தெரசா அவர்கள் ஆன்மீக வெறுமையில் இருந்தாலும் தூய ஆவியானவர் அவருடைய செயல்களை வெளிப்பட்டு இருக்கின்றார். அதனாலதான் அவங்களுடைய செயல்கள் முழுமையாக இருந்தது, அதற்கு ஒரு அர்த்தம் இருந்தது. லேட்டரா தான் அவங்க இதை ரியலைஸே பண்ணியிருக்காங்க. தூய ஆவியானவர் இப்படிதான் செயல்பட்டிருக்காரு. ஏன்னா நான் செய்யக்கூடிய ப்ரேயரா இருக்கட்டும், நான் அட்டன் பண்ணக்கூடிய மாசா இருக்கட்டும், எனக்கு ஏதோ ஒரு வெறுமையை உண்டாக்குச்சு. நான் கடவுள்கிட்ட ரொம்ப தூரமா இருக்கணும், கடவுள் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனா என்றைக்கும் அவர் என்னை கைவிடவில்லை. தூய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்பட்டிருக்கார் என்பதை 50 வருடங்கள் கழித்து தான் அன்னை தெரேசா அவர்கள் உணர்ந்தார்கள்.